அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தை தியானிப்பதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியை குறித்து தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த செய்தியை முழுமையாக நாம் கிரகித்து கொள்ள முடியும். 37வது அதிகாரத்தில் எசேக்கியேல் இஸ்ரவேலர்கள் கடைசி நாட்களில் தங்களுடைய தேசத்தில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள், முழுவதுமாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். உலர்ந்து போன எலும்புகள் போல காணப்படுகிற அவர்களுடைய நம்பிக்கையற்ற வாழ்க்கை, சிறையிருப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியை செய்ய வருகிறதற்கு முன்பாக அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்கிறதை 37வது அதிகாரத்திலும் 40வது அதிகாரத்தில் 1000 ஆண்டு ஆட்சியை குறித்தும் எசேக்கியேல் பேசுகிறார். இந்த 38, 39 ஒரு யுத்தத்தை குறித்து பேசுகிறார். நமக்கு தெளிவாக தெரியும், அர்மகதான் யுத்தமானது இயேசு கிறிஸ்து இந்த மகாபத்தவ காலங்கள் முடிந்து அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது நடக்கும் என்று சொல்லியும், 1000 ஆண்டு ஆட்சியினுடைய முடிவில் கட்டப்பட்டு வைத்திருக்கிற சாத்தான் விடுதலையாகும் பொழுது பூமியினுடைய 4 திசைகளிலும் இருந்து தனக்கு ஆதரவாக இருக்கிற ஆட்களை கூட்டிக் கொண்டு ஆண்டவரோடு கூட யுத்தம் பண்ண வருவான். அந்த யுத்தம் அது கோகு மாகோகு யுத்தம். அதில் அவன் சாத்தானும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் அந்த அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி நாம் அந்த வசனங்களை, அந்த தீர்க்க தரிசனங்களை தெளிவாக அறிந்திருக்கிறோம். இங்கே ஒரு கோகு மாகோகு யுத்தத்தை குறித்து இங்கே எசேக்கியேல் எழுதுகிறாரே, இதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வசனத்தின் 2ல் வரக்கூடிய தலைமை அதிபதி என்பதில் தலைமை என்ற சொல்லுக்கான எபிரேய சொல் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் ரோஸின் அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகு என அதை மொழிபெயர்க்கின்றனர். இந்த ரோஸ் என்பதை ரஷ்யாவுடன் தொடர்பு படுத்தி கோகு படையெடுப்பு ரஷ்ய படையெடுப்பை பற்றி கூறுவதாகும் என்று சொல்லுகிறார்கள். புவியியல் அடிப்படையில் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 15ஆம் வசனம், 39ஆம் அதிகாரம் 2 ஆகிய வசனங்களில் இந்த படையெடுப்பு வட திசையிலிருந்து நிகழும் என கூறப்பட்டுள்ளது. எபிரேய மொழியில் வடதிசை என்பது வடக்கு எல்லையினுடைய இறுதி, அட்டர்மோஸ்ட் நார்த் என கூறுகிறார்கள். இதனுடைய காரியத்தை பொறுத்தவரையிலும் இது ரஷ்யாவையே குறிக்கிறது என்பதை புவியியலினுடைய அடிப்படையில் அவர்கள் அழகாக இதை சொல்லுகிறார்கள். அதே போல மொழியின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், வசனம் 2ல் வருகிற தலைமை என்பதற்கான அந்த ரோஸ் என்ற சொல்லானது ரஷ்யாவை குறிக்கிறது. மேசேக் என்ற சொல்லானது மாஸ்கோவுடனும், தூபால் என்ற சொல் தொபோல்ஸ்க் என்ற இடத்துடனும் தொடர்புடையது என்று சொல்லி, இது ரஷ்யாவை குறிக்கக்கூடிய ரஷ்ய தலைமையின் கீழ் வரக்கூடிய ஒரு யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். இனி ஆதியாகமும் 10:2 மாகோகு, மேசேக்கு, தூபால், கோமர் ஆகியோர் யாப்பேத்தின் குமாரர்கள், நோவாவினுடைய மகனாகிய யாப்பேத்தின் குமாரர்கள் எனவும், ஆதியாகமும் 10:3 தொகர்மா கோமரின் மகன் எனவும் காண முடிகிறது. அதனால வருங்கால கூட்டணி படையெடுப்பு யாப்பேத் வம்சத்தாரின் முயற்சியினால அது நிகழக்கூடியதாக இருக்கிறது என்பதை இங்கே தெளிவாக இங்கே வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த யுத்தம் எப்போ நடக்கும்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டதற்கு பின்பாக, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் 3.5 வருடங்கள் உபத்திரவ காலமும் 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலமும் நடக்கும். அந்த 3.5 வருடங்கள் சாத்தானோடு கூட அவனை தெரியாமல் பொய்யான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு மிருகத்தோடு கூட தொடர்பு படுத்தி இஸ்ரவேலர்கள் வாழுவார்கள். 3.5 வருடங்கள் கழித்து இந்த யுத்தத்திற்கு பின்பாகத்தான் தெரியும், சாத்தான் தன்னை ஆலயத்தில் பெரியவனாக காட்ட முயற்சிக்கும் பொழுது அவர்கள் உடன்படிக்கையை முறித்து கொள்வார்கள். அப்பொழுது மகாபுத்திரவ காலமானது இந்த பூமியிலே உண்டாகும். அந்த 3.5 வருடங்கள் உபத்திரவ காலத்திற்கும் 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலத்திற்கும் இடையில் அந்த சவக்கடலில் காணப்படுகிற கனிம வளங்கள், உப்புக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல்கள், இப்படிப்பட்ட கொஞ்சம் செழிப்புடையதாகத்தான் அந்த தேசம் காணப்படும். ஏன்னா அவங்க தான் அப்போதான் வந்து
38:10 சொன்னது போல அந்த ஜாதிகள் இடத்திலிருந்து அவங்க சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஆடு மாடுகள் ஆஸ்திகள் எல்லாம் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் 12ஆம் வசனத்திலையும் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு மதில்கள் இல்லை, மதில் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்கு தேசங்களுக்கு விரோதமாக நீ போறிய, நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல வருவேன், அவர்கள் எல்லாரும் மதில் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்று சொல்லுகிறாயே. பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில காணப்படுகிற தேசத்தை நான் அழிப்பதற்கு இன்னும் 5 நாடுகளை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லி வசனம் 5:6 அந்த குறிப்புகளை சொல்லப்படுகிறது. பெர்சியா என்று சொல்லப்படுகிறது, அது தற்கால ஈரானை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தியோப்பியா என்று சொல்லப்படுகிறது, அது தற்கால சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்லுகிறோமே அதையும், அல்லது மற்றும் வட சூடானையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. லிபியா வட ஆப்பிரிக்காவை அல்லது துருக்கியின் கிழக்கு பகுதியும் உக்ரைனும் என்று சொல்லக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடியதாகவும், கோமேர் கிழக்கு ஜெர்மனி துருக்கியினுடைய அந்த கிழக்கு பகுதியும் உக்ரைனை குறிக்கக்கூடியதாகவும், தோகர்மா என்று சொல்லக்கூடிய இடமானது தென் ரஷ்யாவையும் அல்லது துருக்கியினுடைய பகுதிகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை கூட்டிக் கொண்டு கோகு என்று சொல்லக்கூடிய ரஷ்ய தலைமை அதிபதியானவன் மாகோகு தேசத்தானாக இருக்கக்கூடியவன் இந்த படைகளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவான். அப்படி யுத்தத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்கும் என்கிற காரியத்தையும் ஆண்டவர் இங்கே அந்த போரில் கோகினுடைய தோல்வி உறுதியாகும். தோல்விக்காக ஆண்டவர் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் என்ன? மாபெரும் பூமி அதிர்ச்சியை ஆண்டவர் பயன்படுத்துவேன் என்று எசேக்கியேல் 38:19-20 வசனங்களிலும் படைக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்க பட்டயத்துக்கு விரோதமா பட்டயம் அவங்களே பயன்படுத்தி சாவாங்கன்னு சொல்லி 21 வசனத்திலையும் கொள்ளை நோயானது அந்த உண்டாகி பரவி அவர்களை அழிக்கும் என்று 22 வசனத்திலையும் இயற்கை சீற்றங்கள் அதே போல 22 வசனம் 39:6 இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து ஆண்டவர்கள் அவர்கள் ஜெயம் பெற முடியாதபடிக்கு நான் அவர்களை அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் முதல் தொடக்கத்தை அந்த மாகோகு கோகு யுத்தத்தினுடைய அந்த அவுட்லைனை குறித்து எசேக்கியேலின் மூலமாக பேசி இருக்கிறார். 39 அதிகாரத்திலும் இவைகள் தொடர்ந்து காணப்படக்கூடியதாக இருக்கின்றன. இவைகளிலிருந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன? இது இந்த யுத்தம் நடக்கிற நாட்களில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அது காணப்படும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள சந்ததியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கருதப்படுகிற நம்ம பகலுக்குரியவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ஜெபிக்கிறவர்களாக அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஒரு நொடி பொழுதுல ஒரு இமை பொழுதுல நாம் மறுரூபமாகப்பட்டு மத்திய ஆகாயத்தில் இருப்போம். இந்த பூமியில 7 வருட உபத்திரவ காலங்கள் தொடங்கிறோம். இந்த 3.5 வருட உபத்திரவ காலங்கள் நடந்து மகா உபத்திரவ காலம் தொடங்குகிறதற்கு முன்பாக நடக்கிற இந்த யுத்தத்தை ஆண்டவர் எசேக்கியேலின் நாட்களிலேயே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இவைகளிலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இந்த பூமியினுடைய கடைசி காரியங்கள் வரையிலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்கிறது ஒன்றே, அவருடைய சித்தமறிந்து வாழ்கிறது ஒன்றே நம்முடைய கடமையாக இருக்கிறது. நமக்கு வருகிற எல்லா ஆபத்துக்களையும் முன்னறிவித்திருக்கிறார் என்பதை இந்த அதிகாரங்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதும் இஸ்ரவேலர்கள் 7 வருட உபத்திரவங்களை அனுபவிப்பதும் 3.5 வருட உபத்திரவங்களிலே ஒரு யுத்தத்தை சந்திப்பதும் அந்த யுத்தத்தில் அவர்கள் போரிட போகிறதில்லை. இயற்கையை பயன்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு மகா பெரிய ஒரு வெற்றியை தருவார் என்பதையும் இங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். இந்த 54:17 ஏசாயாவில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய காரியங்களை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆபத்துக்களை அறிவித்து அதிலிருந்து எப்படி வெற்றியை தருவேன் என்கிற காரியத்தையும் தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய யுத்தங்களை குறித்து தெளிவாக ஆண்டவர் எசேக்கியேலின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இதற்கு பின்பாக அந்த மகா உபத்திரவ காலங்கள் முடியும் பொழுது ஆண்டவர்
இங்கே இறங்கி வரும்பொழுது அர்கமதான் யுத்தமானது நடக்கும். இந்த யுத்தத்தில் அநேக நாடுகள் ரஷ்யாவை எதிர்த்து கருத்துக்களை வெளியிடும் இந்த கோகு மாகேகு யுத்தத்தில். ஆனால் அர்கமதான் யுத்தத்தில் இயேசு கிறிஸ்து ஆட்சியை பிடித்து 1000 வருட அரசாட்சி செய்த பின்பு மீண்டுமாய் நடக்கிற கோகு மாகோகு யுத்தத்தில் உலகத்தினுடைய அனைத்து நாடுகளும் ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக கடந்து வரும். அவைகளை குறித்து பின்னாட்களிலே பார்க்கலாம். நாளைய தினத்தில் 39வது அதிகாரத்தையும் அர்கமதான் யுத்தத்துக்கும் இந்த கோகு மாகோகு யுத்தத்திற்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை, இதற்குரிய காரியங்களை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.